தலைவரே, என்ன பலமான யோசனை? அது ஒன்றுமில்லையப்பா, கட்சி ஆரம்பித்து 6 மாதம் ஆக போகுது. இன்னும் நம்ம கட்சியோட உறுப்பினர் எண்ணிக்கை 1,00,000க்கு மேலே தாண்டலையே. அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன். அட, இதுக்கு தான் இவ்வளோ பலமான யோசனையா? தலைவரே, முதல்ல நம்ம கட்சியை பற்றி மக்களுக்கு விளம்பரப்படுத்தணும். அந்த கட்சி தலைவர் நீங்கள் தான்னு தெரியப்படுத்தணும். நம்ம கட்சி கொள்கை என்னன்னு மக்களுக்கு புரிய வைக்கணும். ஆனால் அதுக்கு தான் வாரம் ஒரு மீட்டிங்கு, தொண்டர்கள் சந்தி ஒன்று போயிட்டுருக்கல. இன்னும் என்னப்பா பண்ணுங்கிறீங்க? தலைவரே, இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதுல்ல. அப்புறம் அதாவது தலைவரே, டீ கடை, ஹோட்டல் கடை, பஸ் ஸ்டாப்பு இங்கெல்லாம் நின்று மக்களோட குறைய கேட்கணும். ஏதோ ஒரு காரணத்துக்காக ஊர்வலம் ஆர்ப்பாட்டம்னு செய்யணும். அப்புறம் தினம் பத்திரிக்கை, டிவி ஏதோ ஒரு பேட்டி கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சால் தான் தலைவரே நம்ம கட்சியும் வளரும், நாமளும் வளர முடியும். ஓ, அப்படியே சொல்கிற. சரி, அப்படின்னா நம்ம இப்போ முதல்ல என்ன செய்யலாம்? தலைவரே, இதோ பக்கத்துலேயே டீ கடை இருக்குது, வாங்க முதல்ல அங்கே போகலாம். அப்படியே சொல்கிற. சரி, வாங்க போவோம். தலைவர் 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 தலைவர். தலைவரே, இந்த டீ கடை தான், நில்லுங்க, கடைக்காட்ட போய் பேச்சு கொடுங்க. இதுவா? ஓகே ஓகே. ஐயா வணக்கம், நான் தான் ஏகே கட்சியோட தலைவர். அப்புறம் கடைக்காரரு சௌக்கியமா? வியாபாரம்லாம் எப்படி, பரவாயில்லையா? இவர் தான் நம்ம பேச்சாளர், இவர் நம்ம பொருளாளர். அப்புறம் இந்த ஏரியாவில் ஏதாவது குறைன்னா சொல்லுங்கள், தீர்த்தரலாம். தலைவரே, பேசியது போதும், அங்கே ஒரு கஸ்டமர் வர்றான், அவன்கிட்ட பேச்சு கொடுங்க. வாங்க வாங்க, நான் தான் ஏகே கட்சியோட தலைவர். அப்புறம் என்ன, டீ சாப்பிட வந்தீங்களா? என்னடா ரொம்ப கொடூரமாக முறைக்கிறான். தலைவரே, ஒருவேளை அவன் எதிர்கட்சியாக இருப்பானோ? அதையா நானும் பார்த்து யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறேன். சரி சரி, ஒன்றும் பேசாதீங்க, பார்க்க கொடூரமாக இருக்கான், அருவாக எடுத்து போட்டுற போகிறான், அப்படியே பேசாமல் இருங்க. அங்கே பாருங்க, இன்னொருத்த வர்றான், அவன்கிட்ட பேச்சு கொடுங்க. ஓகே ஓகே. வாங்க வாங்க, என்ன டீ சாப்பிட வந்தீங்களா? ஆமாங்க. என்னடா அவனையும் முறைக்கிறான்? தலைவரே, ஒருவேளை அவன் நம்ம கட்சியை சேர்ந்தான் இருப்பான்னு நினைக்கிறேன், அதான் முறைக்கிறான். வாங்கடா முட்டா பசங்களா, இவங்கத்தான் நாட்டை திருத்த போகிறானுங்களா? அட, இவன் மெண்டல் போல தலைவரே.